கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம். ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வேண்டும் வரம் தரும் கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம். ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். Jaya Jaya He Mahisha
அன்னையும் வைபவ குணங்களா சுகமும் துக்கமும் தெரித்து ஓடிடும் இகமும் பரமும் இன்பம் வளர்ந்திடும் ஜனன மரண உயரம் மறைந்திடும் சௌந்தர்ய வெள்ளம் பாய்ந்திடும் ஜக ஜனனி ஜகத்காரணி பரிபூரணி அயமாரணி முகம் மலர்ந்திடும் மகம் நிறைந்திடும் வைபவ குணங்களா சுகமும் துக்கமும் தெரித்தோடிடும் இகமும் பரமும் இன்பம் வளர்ந்திடும் ஜனன மரண துயரம் மறைந்திடும் சௌந்தர்ய வெள்ளம் பாய்ந்திடும் பாலினி இஷ்ட தெய்வமே இரண்மயி கஷ்ட நஷ்டம் கலங்கி விலகிடும் அஷ்ட ஐஸ்வர்யதாயினி அகத்தியர் முதல் சித்தரும் குரு முகமாய் அளித்த தேவி மகாத்மியம் அகம் அழிந்திட அகம் உயர்ந்திட ஜகம் உயிர்த்திட ஆடி பாடுவோம் துஷ்ட நிகிரக சிஷ்ட பாலினி இஷ்ட தெய்வமே இரண்மயி கஷ்ட நஷ்டமும் கலங்கி விலகிடும் அஷ்ட ஐஸ்வர்யதாயினி பாவம் அகற்றிடும் பார்வதி பரமேஸ்வரி தீதினா அவதார மகிமை தூய அழகினை பாடுவோம் பாதி உடல் வாழ பரமன் அழைத்திடும் பரம பாவனி காவினி ஆதி அந்தவி அந்தாதி ஈஸ்வரி ஜோதி வடிவோடு தோன்றினாள் आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च हवे केतवे नमः आदित्याय स्वाहा सोमाय स्वाहा अंगारकाय स्वाहा बुधाय स्वाहा बृहस्पतये स्वाहा शुक्राय स्वाहा शनेश्वराय स्वाहा
என்றால் அக்கணமே நான் அருகில் வந்து சகாயம் செய்வேன். அஞ்ச வேண்டாம் தேவர்களே, அஞ்ச வேண்டாம். வரிசையுடன் தூயவள் விளங்கும் இமயமலை நோக்கி தூது செல்வீர்.
செய்ய தூது செய்வீர். அழகிய மகளே கேள், நீ செய்த அதிர்ஷ்டமிதன்றே பார். நிகரிலா அழகிய மகளே கேள். கடல் பணி செய்ய ககனத்து புவனத்தில் அழகுதல் தேவரை அடிமை கொண்டாரே. ஒன்றிது அரக்கச் சும்பரி சும்பரும் எழுத்தனை நாடின மகிழுடன் வந்திலே. அந்த சராச்சரம் அஞ்சி மடுங்கிடும் அரக்கவேதனை எதிர்ப்பவரில்லை. வந்ததும் கேட்டதும் காதலுள்ளே கொண்டார் களத்தில் மனம் கடிமனம் கொள்வார். அசுர தூதரே சண்டமுடனே மது கூற்றிலே பொய்யில்லை உண்மையே. அசுர சுங்க நிசுங்க நிகரற்ற வீரரே, தாயினின் நான் ஒரு பிரதிஜையும் கொண்டுள்ளேன். சமரில் என்னை வென்று ஜெயம் பெறுபவரே, சமமில்ல வீரர் என்று அறிந்திடுவேனே. அமர குலக்கிலும் அசுரக்கிழமை தவறித்த குந்தவர் என்றுடன் அறிவேன். சும்பனோ நிசும்பனோ அவர் வம்பனோ மூடனோ மா மதக்களிர் போல் தாமதமின்றி மோதியே ஜெயிக்கட்டும். கல்வியே ஸ்வர்ண ஸ்வரூபியே, கருத்துடன் கேட்கண்ணியே. இனி சர்வ பலவான் அரக்கரை கூடி சுகித்திடு ஆரை ரசித்திடு. போய்விடு. அசுர குலத்தவரை அனைவரும் வருக. அசுர குல காக்க திரண்டு வருக. கம்பு குல வீரரை காலகரை வல்லியன் இறங்கினா மனிதனை அழித்திட வருக. அசுரர்களே நீங்கி ஆழ்த்தால் ஆடாதீ. தூசு போல் அழிவீர். உயிராசை இருந்தால் துரத்து முன் பாதாளம் சென்றிடுவீர். சிவதூதி செய்தி சிவன் தூது வந்தே சண்டை விட்டு ஜீவன் பிழைப்பீரே. ஜீவன் பிழைப்பீரே. சமரசம் இல்லை, சாகசமில்லை, சமபலம் இல்லை உம்மிடமே. ராட்சசனே சேர்ந்திடுவீர். அகங்காரி சண்டிகையை அழித்திடுவோம், ஒழித்திடுவோம். வந்தேன் வந்தேன் தூம்ரலோச்சனம் அந்தோ பேதாய் அழிந்து போகாதே அந்தமில் அழகை.
Thank you.
இந்த சிவகங்கை சீமை பாரதி இசை கல்விக் கழகத்தின் சிறப்பான நாடக கழகத்தின் சார்பாக மிக சிறப்பாக குழந்தை செல்வங்கள் ஆடி தச்சுருவமாக அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பாரதி இசை கல்விக் கழகத்திற்கு தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகமும் நகர் முக்குளத்தூர் சங்கம் சார்பாகவும் நமது பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நமது தமிழ்ச்செம்மல் ஐயா சோ பகரன் ஆட்சியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்துடைய மாநில தலைவர் வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை அலுவலகத்தில் மேலாளராக வந்து பணிபுரிந்த அண்ணன் உருவாட்டி மணித்தேவர் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நீதித்துறையில் சூப்பரண்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அங்கமுத்து பாண்டியன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நமது நாட்டரசமுட்டை நகர் முக்குளத்தூர் உறவினர் முறையின் சார்பாகவும் மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு நாட்டரசங்கோட்டை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரியதர்சினி கவியரசு அவர்களும் துணைத் தலைவர் பேரூராட்சியுடைய துணைத் தலைவர் கார்த்திகா முருகானந்தம் அவர்களையும் மற்றும் விருது வள்ளியம்மை அவர்களையும் கவுன்சிலர் விருது வள்ளியம்மை அவர்களையும் துணைராஜ் கவுன்சிலர் அவர்களையும் திரு துணைராஜ் கவுன்சிலர் வருக வருவன மருது சின்ன மருது கவுன்சிலர் சின்ன மருது அவர்களையும் வருக வருவன அன்போடு முக்குளத்தூர் உறவினர் முறை சார்பாகவும் மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது சிவகங்கை நாட்டிய பாரதி இசைக்கல்வி கழக மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. ಸಂವೀರ ರಕ್ಷಣಾ ಸಂವೀರ ರಕ್ಷಣಾ மொத்தமா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு எடுத்துருவோம். டைம் ஆயிட்டு அப்படியே நிக்கட்டும். ಮಧು ಮಂಜರಿ ಮಧು ಮಂಜರಿ ದಕ್ಷಯ ದಕ್ಷಯ ನಿಕಿಶ
Harisma Sri. பாரதி இசைக்கலைஞருக்கு கைத்தறாரியை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றது. கரெக்டா 2 பேரும் பேப்பர் நீங்க தான் எல்லா பேசும் தெரியும். கழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் உருவாட்டி மணித்தேவர் அவர்களுக்கு ராணுவத்தில் சூப்பரண்டாக பணிபுரிந்து பணிநெறி பெற்ற சுப்பையா அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அங்கமுத்து பாண்டியன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகின்றது. சிறப்பு செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய வீரியதரிசினி கவிராஜ் அவர்களுக்கு முக்கோத்தூர் உறவினர் முறை சார்பாகவும் மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக சின்னமருது கவுன்சிலர் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைய தினம் நமது மன்ற உறுப்பினர் உறவு முறைக்காரர்களுக்கு இதனுடைய விழா கமிட்டியாளர்கள் கொண்டாடி வச்சதற்கு எங்களுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் முருகப்பன் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டு முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ள 3 சகோதரிகளுக்கும் இவ்வாண்டிலிருந்து முக்குளத்தூர் சமுதாயம் அல்லாத பிற சமுதாயத்தில் பிறந்தவர்களும் கல்வியை திறம்பட கற்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் நற்பெயர் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இவ்வாண்டிலிருந்து யார் யார் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அவர்களை கல்வி கற்க ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இவ்வாண்டிலிருந்து தொடங்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 10வது முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ள ஏ நூர்சோகானா என்ற சகோதரியை மேடைக்கு பெற்றோரோடு அழைக்கின்றோம்.
கே மகாலட்சுமி என்ற சகோதரியை அன்புடன் மேடைக்கு பெற்றோருடன் அழைக்கின்றோம். மூன்றாவது இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ள செல்வி தாராஸ்ரீ அவர்களை அவர் பெற்றோருடன் அன்புடன் அழைக்கின்றோம். முக்குளத்தூர் சமுதாயத்தில் பிறந்து முதல், இரண்டாவது, மூன்றாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ள இவ்வாண்டு சகோதரி ஆர் நேத்ரா அம்பிகை அவர்களை பெற்றோருடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கர்ஷிகா அவர்களை பெற்றோர்களுடன் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பெண் பெற்றுள்ள சி வெண்ணிலா அவர்களை அவர்களது பெற்றோர்களுடன் சுவேதா அவர்களை முதல் மதிப்பெண் பெற்ற சி மீனா அவர்களுக்கு இப்பொழுது கைத்தறியாக அணிவித்து பேரையை வழங்கி பெருமைப்படுத்துகின்றார்கள். இரண்டாம் இடம் பிடித்த வி சுவேதா அவர்களுக்கு கைத்தறி ஆடை அனுமதித்து சிறப்பு செய்கின்றார்கள். வி சுவேதா மூன்றாம் இடம் பிடித்த சிவரஞ்சன் கே கார்த்திகா, மூன்றாவது இடம் பிடித்த கே கார்த்திகா அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது மதிப்பெண் பெற்ற சு ஆகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சே மோகன், மூன்றாவது மதிப்பெண் பெற்ற சே மோகன் அவர்களை குடும்பத்தாருடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மா யோகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எஸ் அமல்ராஜ் அவர்களை இரண்டாவது மார்க் எடுத்த எஸ் அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் அமல்ராஜ் இரண்டாவது இடம் பிடித்த பத்தாவது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற தவச்செல்வம் என்ற டோரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டோரா 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த எஸ் நவீன் குமார். நவீன்குமார் 2ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த தவறுவன்
முதல் மதிப்பெண் எடுத்த கமலேஷ் 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 அது ஒரு தோலாங்கிற பேர் உள்ளது. தவச்சோளம் வந்தா சார். நவீன்குமார் 12ஆம் வகுப்பு நவீன்குமார். து கமலேஷ் தகப்பனார் பெயர் துறை. உ ராஜசோழன் தகப்பனார் பெயர் உருமநாதன். பா தினேஷ் தகப்பனார் பெயர் பாண்டி. வந்து பெருமை சேர்த்துக் கொள்ள அன்புடன் அழைக்கின்ற மேடைக்கு வேம வாங்க, மழை பெய்யுது, வேம வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. பேரு கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகம் எங்கும் மனித குலம் அமைதி என்று வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக திருநாள் 9வது திருநாளில் மூவேந்த பண்பாட்டுக் கழகமும் முக்குளத்தோர் உறவின் முறையும் சேர்ந்து இந்த நாட்டரசன்கோட்டையில் படிக்கின்ற பிள்ளைகள் வெற்றி பெற்றதை பாராட்டி அவர்களிலே முதல் 2 இடங்களை பெற்றவர்களையும் பாராட்டி வாழ்த்தி பொன்னாடை போற்றி அவர்களை பெருமைப்படுத்தி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாகும். நம்முடைய நாட்டரசன்கோட்டையில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய செல்வங்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இங்கே சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி, துணை தலைவி மற்றும் பெருமைக்குரிய மகளிர் சார்பிலேயும் ரொம்ப சிறப்பாக மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பிலேயும் செய்திருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக மகிழ்வான வாழ்வு என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்ற சிறப்பு பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. அதற்கு மக்கள் நாவலர் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் நடுவராக வீற்றிருக்கிறார் போகிறார்கள். மிகச் சிறப்பான அந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் சுடர் முனைவர் டி.என். அன்புத்துறை அவர்களும் கவிஞர் வே. மீனாட்சி சுந்தரம் அவர்களும் திருமணத்திற்கு முன்பே என்று தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அடுத்து சிந்தனை செம்மல் ராமச்சந்திரன் அவர்களும் இசைத்தென்றல் அறிவழகன் அவர்களும் திருமணத்திற்கு பின்பே என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டிமன்றம் மிகச் சிறப்பான நிகழ்வாகும். நல்ல மகிழ்ச்சியாக சிரித்து சிந்திக்க வைக்கிற கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். அவர்களை நாட்டரசன்கோட்டையினுடைய தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பிலேயும் நகர் முக்குளத்தூர் உறவின் முறை சார்பிலேயும் நாங்கள் பாராட்டி வரவேற்கிறோம். அன்பான நாட்டரசன்கோட்டை பெருமக்களே, நல்ல ஊர் நாட்டரசன்கோட்டை, வாழ்வதற்கு தகுதி வாய்ந்த ஊர் என்று பெருமையோடு பேசிக்கொண்டு இருக்கிற நிகழ்வுகளை பார்க்க முடிந்தது. இங்கே இருக்கிற குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பாராட்டியதும் போற்றுவதற்குரியது. முத்துப்பாண்டியன் போன்ற இளைஞர்கள் மற்ற நண்பர்களோடு சேர்ந்து உறவினர்களோடு சேர்ந்து விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார். அனைவரும் அவர்களுடைய இல்லத்திலே இருப்பவர்களும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் திகழ எல்லாம் வல்ல கண்ணுடைய நாயகி அம்மனை வேண்டி நான் பட்டிமன்றத்தை தொடக்கி வைப்பதற்கு காரணமாக உங்கள் அனைவரிடமும் சொல்லி பட்டிமன்றம் சிறக்க இருக்கிறது. அதற்கு உரியவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு மேடையை தருகிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்,
ஒரு பாப்பா பேரு பி அக்ஷயா. நாள் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகம் நகர் முக்குளத்தூர் உறவினர் குழுவின் சார்பாக மக்கள் நாவலர் டிவி புகழ் மரியாதைக்கு போட்டுதற்குரிய ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்கள் கைதட்டல்களை நினைவு பரிசாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக முத்தமிழ் சுடர் TN அன்புத்துறை ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இசைச்சுடர் இரா அறிவழகன் ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆன்மீகச்சுடர் வே மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிந்தனை செம்மல் ராமச்சந்திரன் அவர்களுக்கு எனக்கு கூடுதலாக கைதட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உடனே ஒட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிறந்த முறையிலே ஒலிபெருக்கி கருவிகளும் மின்னொலி அலங்காரம் செய்திருக்கக்கூடிய நகர் ராஜா ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கு விழா கமிட்டியான சார்பாக கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலினுடைய வைகாசி விசாக பெரும் திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் நாளான இன்று நம்முடைய தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகமும் நகர முக்குளத்தூர் உறவின் முறையும் இணைந்து நடத்துகிற 32ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த மேடையை பல்வேறு பெருமக்கள் அலங்கரித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஐயா பகீரத நாச்சியப்பன் அவர்கள் கல்வி பணியிலே மிகச் சிறப்பான சேவை செய்தவர்கள். ரத்தின சுருக்கமாக பேசி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதேபோல பாரதி இசை கல்வி கழகத்தினுடைய மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதம் இனம் பாராமல் பரிசு தொகை வழங்கி நம்முடைய தமிழ்நாடு மூவேந்தர் பண்பாட்டுக் கழகமும் முக்குளத்தூர் உறவின் முறையைச் சேர்ந்த பெருமக்களும் அந்த முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் எந்த ஜாதி என்று பார்க்காமல் எந்த மதம் என்று பார்க்காமல் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணையே மதிப்பாக கொண்டு அவர்களை சிறப்பித்திருப்பதை உண்மையிலேயே நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏன்னா ஒரு கல்வியை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோமோ அதுதான் ஒரு சமூகத்தினுடைய உயர்வு. இந்த நாட்டரசன் கோட்டை என்பது சாதாரணமான ஊர் அல்ல. இதே மேடைக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். பாட்டரசன் கம்பன் இங்கேதான் இறுதி துயில் கொண்டிருக்கிற ஒரு புண்ணிய பூமி நாட்டரசன் கோட்டை. இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிற அம்மனின் பெயர் கண்ணுடைய நாயகி. ஏன்னா மனித உடல்ல எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் இந்த கண்ணுக்கு இருக்கிற சிறப்பு வேறு எந்த உடலுக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா உடம்புல எந்த பாகத்தில் அடிபட்டாலும் முதலிலே அழுவது கண் தான். அதுபோல தன்னுடைய குழந்தைகளாக இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாலும் துயருற்றாலும் நோயுற்றாலும்
வறுமையிலே வாடினாலும் அவர்களுக்காக இறங்குகிற ஒரு தாய் என்கிற முறையிலே தான் இந்த அம்மனுக்கு கண்ணுடைய நாயகி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த கண்ணுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, 2 கண்ணும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணு பார்த்துக்கவே செய்யாது. ஒரு கண்ணாலே உலகத்தை பூரா பார்க்கலாம், இன்னொரு கண்ணாலேயும் பார்க்கலாம். ஆனா 2 கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை பார்த்தால்தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்க சினிமா பாட்டுல கூட பாத்தீங்கன்னா கண்ணை வச்சுதான் அதிகமான பாட்டுகள் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, காலை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு, கையை வச்சு கூட பாட்டு வந்திருக்கு. நம்ம திருச்சி லோகநாதன் பாடுவார், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும் அப்படின்னு கையை வச்சு நிறைய பாட்டு இருக்கு. அப்புறம் இப்ப கூட இங்க நம்ம இந்த பழைய காலத்து புலவர்கள் போல இடையில ஒரு சேலை நடந்தது. நம்ம அறிவழகன் சொன்னாரு, துண்டை முதல்லயே போட்டுருங்க, இடையில போட வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கு அண்ணன் அன்புதுரை என்ன சொன்னாரு, துண்டை தோல்ல தான் போடுவாங்க, இடையில போட மாட்டாங்க அப்படின்னாரு. இடையினா இடுப்புன்னு அர்த்தம். இடையில போடுறது ஒட்டியானதை தான் இடையில போடுவாங்க. அந்த வாய்ப்பு கூட ஆண்களுக்கு இல்லை. ஏன்னா ஆண்களுடைய இடை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது வயசு ஆக அது முன்னால போயிட்டே இருக்கு. எது இடை எது எடை அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. அது எடை கூடிய இடை ஆண்களுக்கு. பெண்களுக்கு தான் வள்ளுவனே என்ன சொல்றாரு, பெண்களுடைய இடையை பத்தி, இந்த அனிச்சப்பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்குறள்ல, மோந்து பார்த்தாலே வாடி போயிடுமா, புகழ்ந்து பார்த்தாலே வாடி போகக்கூடிய அனிச்சப்பூ. அப்படி ஒரு பூவை காம்பை கில்லாமல் காதலன் தன்னுடைய காதலியினுடைய தலையில வச்சுட்டான். பார்த்தா பட்டேன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, அந்த மலரினுடைய காம்பின் எடை தாங்காமல் அவள் இடை ஒடிந்து விழுந்துட்டாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு இடையோ இல்லை இருந்தால் அப்படின்னு நிறைய பாட்டு இருக்கு. அதுபோல கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அருள்மிகு அன்னைக்கும் கண்ணுடையாள் என்கிற பெயரிலே நம்முடைய நாட்டரசன் கோட்டையிலே வீட்டிலிருந்து கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொண்டிருக்கிறாள். நாட்டரசன் கோட்டை திருவிழா என்பது சிவகங்கை மாவட்டத்திலே மட்டுமல்ல, இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் பிரபலமான ஒரு அருமையான மக்கள் கூடுகிற புகழ்பெற்ற போற்றுதலுக்குரிய ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிலே 9வது நாள் நம்முடைய மூவேந்தர் பண்பாட்டு கழகமும் முக்குளத்தோர் உறவின் முறையில் இணைந்து நடத்துகிற இந்த பட்டிமன்றத்திலே இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அருமையான தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இதுதான் இந்த பட்டிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த பிறப்பு நம்ம கையில இல்ல. நம்ம யாராவது அப்ளிகேஷன் போடுறோமா, தேவலோகத்துக்கு நான் வந்து நாட்டரசன் கோட்டையில இந்த வீதியில இத்தனை நம்பர்ல இன்னாருக்கும் மகளாக பிறக்க விரும்புகிறேன் அல்லது மகளாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு விண்ணப்பம் போட்டு யாராவது பிறந்திருக்கோமா? இல்ல. பிறப்பு நம் கையில் இல்லை. இறப்பாவது நம் கையில் இருக்கா? எப்ப சாவோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா நிம்மதியா இருக்க முடியுமா? ஒருத்தர் நாளைக்கு இறக்க போறார் அப்படின்னு தாசில்தார் எழுதி கொடுத்துறாரு. டேட் ஆஃப் பர்த்துக்கு சர்டிபிகேட் உண்டு, ஆதார் கார்டு உண்டு, ரேஷன் கார்டு உண்டு, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் உண்டு. டேட் ஆஃப் டெத்துக்கு யாராவது முதல்லயே போய் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்களா? இத்தனாம் தேதி இந்த மணிக்கு இந்த ஊர்ல நான் இறந்து விடுவேன் அப்படின்னு தாசில்தார் சர்டிபிகேட் வாங்க முடியுமா? அப்படியே வாங்கினாலும் நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப பேச்சுக்கு சொல்றேன், நாளைக்கு ஒருத்தருக்கு டேட் போட்டிருக்கு 23/5/2024. அவர் நிம்மதியா இருப்பாரா? அவரே நிம்மதியா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? எழுதியிருக்குன்னு வைங்க, நம்ம டேட் ஆஃப் டெத் டேட்டு வர்றவங்க பூரா மூஞ்சியை பார்க்க மாட்டான், நெத்தியை தான் பார்ப்பான். ஐயாவுக்கு எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு போட்டிருக்கு? ஒரு பொருள் வாங்கினா பார்ப்போம்ல, டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு. நமக்கு எக்ஸ்பைரி டேட் ஒன்று கட்டாயம் இருக்கு, ஆனா அது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய ஆகப்பெரிய ரகசியம். நம்முடைய ஐயர் திருவள்ளுவர், இங்கே நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து திருக்குறளை ஒரு மனப்பாட பகுதியாக கருதாமல் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆகப்பெரிய அறநூலாக நம்முடைய திருக்குறளை படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம பூரா திருக்குறளை சாய்ஸ்ல விட்டோம். 1.25 அடிதான். ஏன் வள்ளுவருக்கு எழுத வராதா? இந்த மண்ணிலே படித்திருக்கிற கம்பன் 10,000 பாட்டு எழுதியிருக்கிறாப்புல.
வள்ளுவர் நினைச்சிருந்தா ஒரு 50,000 பாட்டு அசால்ட்டா எழுதியிருப்பார். ஏன் 1.25 அடியோட ஒரு குறள் வெண்பாவை நிறுத்தினாரு? ஏன்னா வள்ளுவன் நம்முடைய தமிழ் சாதியை பார்த்து சொல்லுகிறான், தமிழர்களே தமிழர்களே, நான் விடுகிற கால் அடியில உங்கள் காலடியை வைத்து நீங்கள் இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1.25 அடியில வள்ளுவன் குறள் வெண்பாவை எழுதியிருக்கிறான். இந்த மண்ணுலகுக்கு வந்ததாக சொல்லப்படுகிற வாமனன் என்கிற கடவுளுக்கு கூட இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் அளக்க 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் தமிழ் கவிஞன் வள்ளுவன் 1.25 அடியில உலகத்தை அளந்து விட்டான். நீங்க பால் வாங்கினா எவ்வளவு நாள் கெட்டு போகாம இருக்கும்? இப்பெல்லாம் மாடு பசும்பால் எருமைப்பால் தவிர ஆவின் பால்ல இருந்து ஆரோக்கியா பால்ல இருந்து அமலா பால் வரைக்கும் எத்தனையோ பால் இருக்கு. அந்த பால்லாம் அதிகபட்சம் பாக்கெட் போட்டு வாங்கி வச்சீங்கன்னா கொழுப்பு சத்து மிகுந்தது, கொழுப்பு இல்லாதது, கொழுப்பு நீக்கப்பட்டது, பச்சை கலரு வெள்ளை கலரு என்னென்ன கலர்லயும் பால் மாடு கிடக்கிறது ஒரே கலர் தான். ஆனா அந்த மனுஷன் விற்கிறது மல்டி கலர்ல விற்கிறான். பச்சை கவர்னா அதுக்கு ஒரு விலை, நீல கலர்னா அதுக்கு ஒரு விலை. அதுல இப்ப 1/4 லிட்டர் கூட இல்லாம 200லயே ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை புத்தர் அதுக்கப்புறம் வெளியில வந்தது வரைக்கும் அவர் நல்ல சித்தார்த்தர் புத்தரா மாறினாரு. இன்னைக்கு இதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கமே நித்யானந்தா, இன்னைக்கு பார்க்கல எவ்வளவு ஜாலியா ஐராசான்னு ஒரு நாட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா, நம்மளால ஆரம்பி போற. ஆகவே இன்னைக்கு பார்த்தாலும் பொதுவா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை. பெண்களை பத்தி சொல்லி பாருங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணோன்னா புருஷன் சொல்லுவேன், இதெல்லாம் காசு இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் கொடுக்க கூடாது, பெத்து பதிலத்து தாய் பண்ணது காசு கொடுக்க கூடாதான். சரி, இந்த பெண்கள் எப்படி இருக்கு பாருங்க. அது பெண்கள் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா? அந்த மாதிரி டிசிஎஸ் விப்ரோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் 1 கோடி 1.5 லட்சம் வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுது. கார் இருக்குன்னு, வீடு இருக்குன்னு, அப்பா அம்மா சாமியாரா போயிருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் கல்யாணம் பண்றாங்க. அவன் எப்படி நிம்மதியா வாழ முடியும் கல்யாணம் கட்டிட்டு? ஆக உலகத்தில் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, இந்த அனுமன் சொன்னீங்க நீங்க, நல்லபடியா அனுமன் பிரம்மச்சாரியா இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டே ஒரு பிரம்மச்சாரியா இருந்திருக்காரு. அந்த மாதிரி என்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பின்பே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புதுரை அவர்கள் திருமணத்தை பண்ணி ஆண்டு அனுபவிச்சு எப்பா மாட்டிக்காதீங்க. இல் வாழ்க்கை அப்படின்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு நான் வள்ளுவரை சொன்னேன். அவர் சொல்றாரு, இல் அப்படின்னாலே துன்பம் தான், சம்சாரம்னாலே பெரிய சாகரம் கடல், அதில் விழுந்தவன் எவனும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னார். இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட அழகா சொன்னார். அன்னைக்கு ஒரு காலத்தில் குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்போ புக் பண்ணி தான் சாப்பிட்றோம். சொமோட்டோ அது இது, ஞாயிற்றுக்கிழமையில எங்கேயும் சமையல் கிடையாது இப்பெல்லாம். அது இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அதாங்க வீட்டில் மனைவிகள் கொஞ்சம் சமைச்சாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டுக்காரமா அந்த கொரோனா காலத்தில் நம்மளை ஒன்றும் வெளியே போக முடியாது இல்லை, அதுக்கு என்னென்ன தெரியுமோ யூடியூப்பை பார்த்து அது வாட்டுக்கு சமைக்குது. ஒரு நாள் ஒரு அல்வா மாதிரி கிட்டி வச்சிருந்துச்சு. இது என்னப்பா அப்படின்னு, இதான் கொரோனா அல்வா அப்படின்னுச்சு. இது என்னப்பா பீட்ரூட் அல்வா வரைக்கும் வந்துருச்சு, இது என்னப்பா கொரோனா அல்வா அப்படின்னு. இல்லை, இதை சாப்பிட்டா 15 நாள் கழிச்சு தான் பக்க விளைவுகள் தெரியும் அப்படின்னுச்சு. அப்புறம் ஒரு நாள் ரசம் வச்சிருந்துச்சுங்க. ரசம் வச்சிருந்தா நான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கலாம், அப்படித்தான் இருக்கணும்னு வைங்க. என்னப்பா இது, உப்பும் இல்லை கொரோனா காலத்துல, புளிப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணாப்புல பார்த்தா 15வது நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்குது. என்னடா கேட்டா இங்க ஆம்பளைங்க யாருன்னாங்க. ஏன் அப்படின்னு, உங்களுக்கு கொரோனா பாதிச்சிருக்காமல ஏறுங்க வண்டியில என்னாங்க. நான் எப்படா கொரோனா பாதிப்புன்னு சொன்னேன். இல்லை உங்க வீட்டுக்காரங்க தான் போன் பண்ணிச்சு, எங்க வீட்டுக்காரருக்கு கொரோனா போல இருக்கு, உப்பு புச்சவை புளிப்பு சவை ஒண்ணுமே தெரியல, வாசனையும் எத்தையும் தெரியல, கூட்டு போங்கட்டாப்ல. நான் போய் கொண்ட ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டாங்க. நான் பார்த்தேன், டாக்டர் ஒருத்தவரை கேட்டார், உங்க வீட்டில் உங்க கூட தொடர்புல இருந்தது யார் அப்படின்னு. எங்க வீட்டுக்காரங்க வச்சு கூட்டுவாங்க அதே அப்படின்ட்டேன். பார்த்தா பக்கத்து பெட்டிலே படுக்க போட்டாங்க. 3 மாசம் கழிச்சு தான் விட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. சில பேர் கணவனை போட்டு டார்ச்சர் பண்றதே மனைவியினுடைய வேலையா வச்சிருக்காங்களே. அவருக்கு முந்தைய வாழ்க்கையில ஜாலியா இருந்திருக்கலாமுங்க.
ஆனால் திருமணத்துக்கு பின்பு வருகிற பொறுப்பு, குழந்தைகளை வளர்க்கிற அந்த மகிழ்ச்சி, ஒரு மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் ஒத்து போகிற அந்த குடும்ப வாழ்க்கை தான், திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த மழை விரட்டி கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய அன்பு அந்த மலையை விட அடர்த்தியானது, ஈரமானது என்று சொல்லி, கண்ணாத்தாளுடைய அருள் மழையாக பொழியட்டும், மண்ணெல்லாம் செழிக்கட்டும், மனமெல்லாம் குளிரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மூவேந்தர் பண்பாட்டு கழகத்திற்கும் முக்குளத்தோர் சமூக பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.